ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாமை அரிசி வாழைப்பூ பொங்கல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அப்படி தான் இருக்குமா வாழைப்பூ? ஆமாம்மா, சாமை அரிசி 1 டம்ளர், பாசிப்பருப்பு 1/2 டம்ளர் இது எடுத்துக்கோங்க. குட்டி குட்டியாக வாழைப்பூவை நறுக்கிக்கலாம், அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். 5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போது இது கூட தேவையான அளவு உப்பு, அப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதையும் போட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டுக்கலாம். இப்போது கருவேப்பிலை, இஞ்சி வேணுங்கிறவங்க இஞ்சி, அப்புறம் மிளகு, ஜீரகம், முந்திரி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் நெய்யில் வறுத்து இதை பொங்கல் விசில் விட்டு எடுத்தோம் இல்லையா, அதோடு இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சாமைப்பூ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது கூடவே தேங்காய் சட்னி அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுறீங்க. பாய். பாய். நீங்கள் நாளைக்கு பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். உப்புலாம் போடாதீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். See you then. Bye.